அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் கொலபரி நடக்கும், ரெஸ்டாரண்ட்டை எப்போ இழுத்து மூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம கோபி ரொம்ப சந்தோஷத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கோபிக்கு உண்மை எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கூட தெரியாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவத்தோடு, அதாவது ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு வராங்க, அத்தை இதுக்கப்புறமா அவரை சும்மா விட மாட்டேன், இந்த அளவுக்கு மோசமாக இறங்கியிருப்பாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, போய் என்னென்ன விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி நம்ம கோபியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே காலிங் வெளில ரொம்ப கோவத்தோடு தட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியா. அந்த டைமில் நம்ம ராதிகாவோட அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே நம்ம பாக்கியாவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் என் பொண்ணு நிம்மதியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்கல, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. ஆனால் பாக்கியா வாயவே திறக்காமல் உள்ள நேரம் உள்ளே போயிடுறாங்க. இதனால் நம்ம கமலா என்ன பண்ணாங்க, ஏ ராதிகா வா இங்கே பாரு, திறந்த வீட்டுக்குள்ளே என்னமோ வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பாக்கியா என்னன்னு கேட்குறேன், எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்னடா இது பத்திரகாளியாட்டம் ஆடிட்டு வந்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கேட்குறாங்க. பழி வாங்குறதா நினச்சி பிரியாணியில் கெட்டு போன கறியை கலக்க சொல்லியிருக்காரு, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ராதிகா ரொம்ப ஷாக்கிறாங்க. கோபி என்ன நடக்குதுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆனால் கோபி வந்து என்னடா இது, இந்த விஷயம் அதுக்குள்ளே இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு நம்ம கோபி. ஆனால் பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களை சும்மா விட மாட்டேன் கோபிநாத், நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனையை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவத்தோடு கிளம்பி போகிறாங்க நம்ம பாக்கியா. பாக்கியா என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக கோபிக்கு சரியான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற விதமாக எல்லா வேலைகளையும் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாரு, இன்னொரு பக்கம் நம்ம எழிலையும் வாயை விட்டு வெளியில் போங்கம்மான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணதும் கோபிங்கிற விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரப்போது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த பிரச்சனையும் நம்ம கோபி ஃபேஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் பசங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா நினச்சி பில்டப் பண்ண எல்லாமே டோட்டலாக டவுன் ஆக போகுது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கோபி எப்படி வெளியே வரப்போகிறாரு, பாக்கியா என்ன மாதிரி பனிஷ் பண்ண போகிறாங்க கோபியன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.